பிரைஸ் காட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கிறிஸ்துக்குள்ள எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருங்க, மனம் மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லியிருக்கார். சந்தோஷமா உற்சாகமா ஒவ்வொரு நாளும் தேவன் தந்ததற்காக நன்றி சொல்லுங்க. உங்களை சுற்றி நிறைய போராட்டம் இருக்கா, பிரச்சனை இருக்கா, கவலை இருக்கா, வியாதி இருக்கா, கண்ணீர் இருக்கா, தேவ சமூகத்தில் வைங்க. ஏசப்பா வரப்போறாரு. அவருடைய வருகையின் காலத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இந்த மாதிரி பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு நன்றி சொல்லும். எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போயிடாதீங்க. தேவ சமூகத்தில் அடங்கி இருங்க. என்ன உங்களை சுற்றி நடக்கிற என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன கஷ்டம் இருந்தால் கூட, என்ன கவலை இருந்தால் கூட தேவ சமூகத்தில் வச்சிருங்க. தேவன் சொன்னது போல கர்த்தருக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருங்க, மன மகிழ்ச்சியாகவே இருங்க. கவலை, பாரம், கஷ்டம், கண்ணீர் எல்லாவற்றையும் தூக்கி தேவ சமூகத்தில் வச்சிருங்க. இயேசு என்னை நடத்துவாருன்னு சொல்லுங்க. அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. தேவன் வரப்போகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் காணப்போகுது. தேவன் வருகையில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் மட்டும் ஒத்தையில போய் தேவ சமூகத்தில் நிற்கிறது அவர் விரும்ப மாட்டார். நம்மளை சுற்றி நிறைய ஆத்துமாக்களை திரளாக கொண்டு போகணும் தேவ சமூகத்தில். ஆமாம், அப்படி நம்ம போகும்போது தேவன் ரொம்ப மகிமைப்படுவார். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. நீங்க தாங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நீங்க தான் உங்களை தான் தேவன் சொல்றார். நம்ம தேவனுடைய வருகையில் நாம் மாத்திரம் இல்லாமல் அநேகரை ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் கூட்டிட்டு போகணும். அந்த வேலை செய்யுங்க. அதை மாத்திரமே சிந்தையில் வைங்க. இந்த உலகத்தில் நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு, நமக்கு உண்டான பாதையில் திசை தவறதுக்கு, தேவனை விட்டு விலகிறதுக்கு அநேகமாயிரம் காரியங்கள் இந்த பூமியில் நடந்துட்டு இருக்கு. இந்த உலகத்தில் கரப்படாதபடி நம்மளை நாமளே காத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தி நம்முடைய கரைகளை, பிழைகளை தேவ சமூகத்தில் அப்புறப்படுத்திட்டு தேவனுக்குண்டான ஓட்டத்தை நம்ம ஓடிக்கினே இருக்கணும். தேவனுக்காக நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறார். உங்களை தாங்க அவர் நிற்க வைக்க போகிறாரு. அநேகருக்கு திறப்பில் நிற்க வச்சு ஜெபிக்க வைக்க போகிறாரு. ஒருவேளை இந்த காணொலியை கேட்டுட்டு இருக்க நீங்கள் ஒருவேளை எனக்கா சொல்றாரு, என்னை சுற்றி நிறைய பிரச்சனை இருக்கு, என்னை சுற்றி நிறைய வியாதி இருக்குது. இந்த காணொலியை கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் நம்ம வெளியில போகும்போது என்னை கீழே தடுறதுக்கு உண்டான எல்லா வலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு எனக்கு எதிராக நிறைய காரியங்கள் செஞ்சிட்டு இருக்கான்னு நீங்க நினைக்கலாம். தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், உங்களை இந்த கொடுத்த அந்த வார்த்தை நிறைவேற போகுது. உங்களை சுற்றி எவ்வளோ நடக்கலாம், அது எல்லாமே மாறப்போகுது. தேவன் கொடுத்த வார்த்தை நடக்க போகுது. நீங்க உண்மையை உத்தமமா ஊழியம் செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுப்போது. பிரைஸ் காட். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்திட்டு இருக்க எங்களுக்கு அப்பா உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. இந்த காணொலியை கேட்டுட்டு இருக்க அத்தனை சகோதர சகோதரிமார்களுக்காகவும், தாய்மார்களுக்காகவும், பிள்ளைகளுக்காகவும், தகப்பன்மார்களுக்காகவும், தம்பிகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க குடும்பத்தில் அவங்கள சுற்றி அவங்களுக்காக இருக்கிற நிறைய பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் கடைசி நாட்களில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கோம் தகப்பனே. நாங்கள் ஒருவரும் வீணாய் போகாதபடி எங்களுக்குண்டான ஓட்டத்தில் அப்பா எங்களை நிறுத்தி கரைத்திரை இல்லாதபடி, இந்த உலகத்தில் எந்த காரியங்களில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி உமக்குண்டான ஓட்டத்திலே நாங்கள் அப்பா ஓட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. அப்பா, எங்களை சுற்றி இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் அப்பா எங்கள் பரிசுத்தத்தை கெடுத்து கொள்ளும்படியான காரியங்கள் எங்களை நிறைய நெருக்கிறது அப்பா. இயேசுவின் நாமத்தினால் அதில் அப்புறப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை, பலத்தையும், சுகத்தையும், தீர்காயுசை கொடுத்து சாட்சியா நிறுத்துங்க அப்பா. உமக்குண்டான ஓட்டத்தில் ஓட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். சந்திப்போம் நாளைக்கு.